Graph theory இன்னும் ஒரு 10 mark question நம்ம பார்க்கலாம். The following statements are equivalent for a connected graph G. என்னென்ன இருக்கு? G is Eulerian. அப்போ Eulerianனா Eulerian இருக்குனாலே அங்க என்ன இருக்குன்னு அர்த்தம்? Every point of G has an even degree. இல்லனா இன்னொன்னு எது ஈக்குவலா சொல்லலாம்? The set of edges of G can be partitioned into cycle. அந்த edgesலாம் மட்டும் வச்சு நம்ம ஒரு பார்ட்டிஷன் பண்றோம் அப்படின்னா இந்த ஒவ்வொரு பார்ட்டிஷனும் சைக்கிளா இருக்கும். இது மூணுமே ஈக்குவல். Eulerian இருக்குன்னா இது இருக்கு. ஈவன் டிகிரி எல்லா பாயிண்டோட டிகிரி ஈவனா இருக்குன்னா அந்த எட்ஜஸ் வந்து நம்ம சைக்கிளா இருக்கிற மாதிரி பார்ட்டிஷன் பண்ணலான்னு அர்த்தம். ஸோ இதை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா 1 அசியூம் பண்ணிட்டு 2 ப்ரூவ் பண்ண போகிறோம். 1 என்னது? G is Eulerian. நம்ம அதை தான் அசியூம் பண்ணிக்கிறோம். let G be an Eulerian graph. Eulerian பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். Eulerianோட டெஃபினேஷன் என்ன? Eulerian கிராஃபோட டெஃபினேஷன் அதில் Eulerian ட்ரையல் இருக்கணும். அது ஒரு க்ளோஸ்டு ட்ரையலாக இருக்கணும். Eulerian ட்ரையல்ன்றது வந்து இட் கண்டெயின்ஸ் ஆல் த எட்ஜஸ் அண்ட் வெர்டிசஸ் இல்லையா ஆஃப் த கிராஃப். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? டீன்றது தான் Eulerian ட்ரையல் நம்ம எடுத்துக்க போகிறோம். Eulerian கிராஃப் இருக்குனால டெஃபினேஷன் பிரகாரம் அதில் நமக்கு என்ன இருக்குன்னு அர்த்தம்? Eulerian ட்ரையல் இருக்குது. அந்த ட்ரையலை நம்ம டீன்னு எடுத்துக்கலாம். let T be an Eulerian trial in G with origin U. ஸ்டார்ட் ஆகிற பாயிண்ட் ட்ரையல்னா ஒரு பாயிண்ட்லேருந்து ஆரம்பிக்கணும் இல்லையா? அந்த பாயிண்ட்டை யூன்னு எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு இடத்துல முடியுது இல்லையா? அதை நம்ம டெர்மினஸ் நம்ம சொல்லுவோம். ஓகே, let T be an Eulerian trial in G with origin U and terminus. ஓகே, அடுத்து பாருங்க. Each time a vertex V occur in T in a place other than the origin and terminus, two of the edges incident with U or account for. இப்போ எப்பெல்லாம் நம்ம ஒரு வெர்டெக்ஸ் இப்படி எழுதுறோம், ஒரு ட்ரையலில் ஒரு வெர்டெக்ஸ் எழுதுறோம் அப்படின்னா, இப்போ இங்கே V1 எழுதுறோம், அடுத்து V2 எழுதுறோம்னா இன் பிட்வீனில் இங்கே ஒரு எட்ஜ் இருக்குன்னு அர்த்தம் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ ஆரிஜின் டெர்மினஸ் விட்டு நம்ம பேசும்பொழுது நம்ம அடுத்து இன்னொரு இந்த பாயிண்ட்ல என்ன ஆகும்? நமக்கு அடுத்து ஒரு லைன் போகும். அப்போ இங்கே இன்னொரு வெர்டெக்ஸ் இருக்கும், இங்கே இன்னொரு எட்ஜ் இருக்கும். சப்போஸ் இதை நீங்கள் E1ன்னு சொன்னீங்கன்னா இது E2ன்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போது ஸ்டார்டிங் ஆரிஜின் டெர்மினஸ் இதை விட்டுட்டு நம்ம எந்த வெர்டெக்ஸ் எடுத்தாலும் அதில் நமக்கு என்ன இருக்கும்? 2 பாயிண்ட், ஒன்று வரும் இன்னொன்று போகும் இல்லையா? அப்போ 2 எட்ஜஸ் வந்து இன்சிடென்ட் ஆகிருக்கும். அதை தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். Since an Eulerian trial contains every edges of G. Eulerian trialனாலே அந்த கிராஃபில் இருக்கிற எல்லா எட்ஜஸும் கண்டிப்பாக அதில் இருக்கணும். ஓகேவா? அப்போ டிகிரி ஆஃப் V இஸ் ஈவன் ஃபார் எவ்ரி V நாட் ஈக்குவல் டு U. யூன்றது நம்ம என்ன எடுத்திருக்கோம்? அந்த ஆரிஜின் ஸ்டார்டிங் பாயிண்ட் எடுத்திருக்கோம். அதை விட்டுட்டு மீது எந்த பாயிண்ட் எடுத்தாலும் நமக்கு என்ன இருக்கும்? 2 டிகிரி வரையே. இப்போ தான் நம்ம சொன்னோம், ஒரு ட்ரையல் இருக்கும் பொழுது அது அந்த ஒரு பாயிண்ட்ல 2 லைன் இன்சிடென்ட் ஆகிருக்கும். அப்படி தான் ட்ரையல் அப்படி ஒன்று தொட்டு ஒன்று போய்ட்டே இருக்கிறது இல்லையா? ஸோ அது இங்கே எழுதிட்டோம். ஃபார் யூன்றது என்னது? ஆரிஜின் ஸ்டார்டிங்கில் எடுத்திருக்க பாயிண்ட். ஃபார் யூ ஒன் ஆஃப் த எட்ஜ் இஸ் இன்சிடென்ட் வித் யூ. நம்ம யூ தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் எடுத்திருக்கோம். இஸ் அக்கௌண்டட் ஃபார் பை த ஆரிஜின் ஆஃப் டி, அனதர் பை த டெர்மினஸ் ஆஃப் டி. ஏன் இன்னொரு இந்த யூவோட வேற எந்த எட்ஜ் வந்து இன்சிடென்ட் ஆயிருக்குன்னா டெர்மினஸ் ஆஃப் டி. ஏன் இப்படி சொல்கிறோம்? Eulerianனாலே நமக்கு க்ளோஸ்டு ட்ரையலாக இருக்கணும். அப்போ ஸ்டார்டிங் எண்டும் சேமாக இருக்கணும் இல்லையா? இப்போ எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கேயே வந்து முடியுது அப்படின்னா யூலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா யூலே வந்து முடியணும். அப்போ இன்னொரு லைன் அது கூட இன்சிடென்ட் ஆகிருக்கணும் இல்லையா? ஸோ அதனால் அங்கேயே என்ன இருக்குது? டிகிரி 2ஆக இருக்குன்னு அர்த்தம். அப்போ இதுக்கு டிகிரி 2 ஏற்கனவே, அதாவது ஆரிஜினுக்கு மட்டும் தான் நம்ம சொல்லலாம். ஆரிஜினுக்கும் டிகிரி 2ன்னு சொல்லிட்டோம், மீதி எல்லாத்துக்கும் டிகிரி 2ன்னு சொல்லிட்டோம். அப்போ ஈவன் டிகிரி அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். And others are accounted for in pairs. Hence D of U, அதாவது degree of U is also even. அதாவது அந்த ஆரிஜினுக்கும் டிகிரி ஈவன் சொல்லிட்டோம். ஆரிஜினை விட்டு ரிமைனிங்க்கு V நாட் ஈக்குவல் டு யூவா இருந்தாலும் ஈவன் நம்ம சொல்லிட்டோம். அப்போ நமக்கு இதுலேருந்து என்ன தெரியுது? Hence every point of G has even degree. Therefore every point of G, இங்கே Gன்றது வந்து Eulerian, has ஈவன் டிகிரி. ஒரு பார்ட்டை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? 2 அசியூம் பண்ணிட்டு 3 ப்ரூவ் பண்ண போகிறோம். 2ன்றது என்னது? எவ்ரி பாயிண்ட் ஆஃப் ஜிஎஸ் ஈவன் டிகிரி அசியூம் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? த செட் ஆஃப் எட்ஜஸ் ஆஃப் ஜி கேன் பி பார்ட்டிஷன் இன்டு சைக்கிள்ஸ் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நமக்கு ஒரு லெம்மா இருக்குது. இஃப் G இஸ் எ கிராஃப் இன் விச் த டிகிரி ஆஃப் எவ்ரி வெர்டெக்ஸ் இஸ் அட்லீஸ்ட் 2, மினிமம் 2, அதுக்கு மேலே என்ன வேணா இருக்கலாம், அட்லீஸ்ட் 2 இருந்துச்சுன்னா தென் G contains a cycle அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இங்கே நாம் என்ன சொல்லியிருக்கோம்? since G is connected நாம் எடுத்த தேரத்தில் and non-trivial every point of G as even degree. அப்போ ஈவன் டிகிரினா 2, 4, 6 அப்படின்னு தானே இருக்கும். அப்போ greater than or equal to 2, then at least 2 இருக்குல்ல. அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம்? இந்த connected graph contains a cycle. அந்த சைக்கிளை நம்ம ஈஸின்னு எடுத்துக்கிறோம்.
ஓகேவா? இப்போ the removal of lines of Z சைக்கிளில் நம்ம லைனை ரிமூவ் பண்ண போகிறோம். ஓகேவா? அந்த ரிசல்ட்ஸ் இன் ஏ ஸ்பேனிங் சப்கிராஃப் ஆஃப் G1. ஸ்பேனிங் சப்கிராஃப்னா என்ன அர்த்தம்? இப்போ ஜியில் கிராஃப் ஜின்னு ஒரு கிராஃப் இருந்ததுன்னா அதில் வெர்டெக்ஸ் செட் V இருக்கும், எட்ஜ் செட் X இருக்கும். அப்போ ஸ்பேனிங் சப்கிராஃப்னு சொல்லும் பொழுது ஸ்பேனிங் சப்கிராஃப் சொல்லும்போது எட்ஜ் தான் குறையும், பட் வர்டெக்ஸ் அப்படியே தான் இருக்கும். ஜின்ற கிராஃபில் எவ்வளோ வெர்டிசஸ் இருந்ததோ அதே நம்பர் ஆஃப் வெர்டெக்ஸ் தான், அதே நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் தான் இந்த G1 சப்கிராஃபில் இருக்கும். லைன் மட்டும் தான் ரிமூவ் பண்ணியிருக்கோம். அதுதான் நம்ம ஸ்பேனிங் சப்கிராஃப்னு நம்ம சொல்கிறோம். The removal of the lines of Z results in a spanning subgraph of G1. எப்பவுமே நம்ம ஒரு லைனை ரிமூவ் பண்ணுறோன்னா அது இன்சிடென்ட் ஆயிருக்க பாயிண்ட்ஸ் அப்படி இருக்கும், லைன் மட்டும் தான் ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஆனால் ஒரு பாயிண்ட் ரிமூவ் பண்ணனா அந்த பாயிண்ட்ல இன்சிடென்ட் ஆயிருக்க லைனும் சேர்த்து தான் போகுதுன்னு அர்த்தம். ஓகே, ரைட். The removal of lines of Z results in a spanning subgraph G1 in which again every vertex has even degree. லைனை மட்டும் தான் நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம். கரெக்டா? லைன்ஸ்ன்னு சொல்கிறோம். லைன்ஸை ரிமூவ் பண்ணுறோம். நம்ம ஒரு ஸ்பேனிங் கிராஃப் வர மாதிரி இருக்கிற எல்லா வெர்டெக்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு சப்கிராஃபை கொண்டு வர போகிறோம். லைனை ரிமூவ் பண்ணுறோம். அப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி 2 லைனோ 3 லைனோ 4 லைனோ நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். இப்போ 2 நம்ம லைனை ரிமூவ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நமக்கு என்ன இருக்கும்? வெர்டெக்ஸ் அப்படியே இருக்கும், லைன்ஸ் மட்டும் தான். லைன்ஸ் ஒரு லைன் கிடையாது, லைன்ஸ் ப்ளூரலில் ரிமூவ் பண்ணுறோம். அப்போ திருப்பி என்ன இருக்கும் உங்களுக்கு? ஒவ்வொன்றுத்துக்கும் வெர்டெக்ஸோட டிகிரி என்னவா இருக்கும்? ஈவனாக இருக்கும். இப்போ நம்ம இப்படி ரிமூவ் பண்ணிட்ட பிறகு G1ல வந்து எட்ஜஸே இல்லை அப்படின்னா then all the lines of G form one cycle and hence a partition of the edge of G into n cycle. ஒன்று ஒரு சைக்கிளாக வந்துடுது. ஓகேவா? சப்போஸ் இங்கே நோ எட்ஜஸ்னா தான் இங்கே இதோட முடிஞ்சிடுச்சு. சப்போஸ் எட்ஜஸ் இருக்குது அப்படின்னா இப்போ G1ல திருப்பி இன்னொரு சைக்கிள் இருக்குன்னு எடுக்கிறோம். இப்போ ஜியில் சைக்கிள் Z இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? இப்போ G1ன்ற ஸ்பேனிங் சப்கிராஃபில் இன்னொரு சைக்கிள் இருக்குது, அது Z1 எடுத்துக்க போகிறோம். இங்கே எப்படி லைன்ஸை ரிமூவ் பண்ணமோ, Zன்ற சைக்கிள்லேருந்து லைன்ஸை ரிமூவ் பண்ணமோ Z1 சைக்கிளிலேருந்து லைன்ஸை ரிமூவ் பண்ண போகிறோம். திருப்பி அதில் நமக்கு ஸ்பேனிஷ் சப்கிராஃப் வரப்போகுது. அப்போ இங்கே என்ன இருக்கும்? பாயிண்ட்ஸ் அப்படியே தான் இருக்கும், லைன்ஸ் மட்டும் தான் நம்ம ரிமூவ் பண்ணுறோம். இன் விச் எவ்ரி வெர்டெக்ஸ் ஹஸ் ஈவன் டிகிரி. அந்த ஈவன் டிகிரியே இருக்கிற மாதிரி நம்ம லைன்ஸை ரிமூவ் பண்ணிடுறோம். ஓகேவா? இதே போல் நம்ம ப்ராசஸ் கண்டினியூ பண்ணுறோம். எப்போ எது வரைக்கும் கண்டினியூ பண்ணுறோம்? எட்ஜஸ் இல்லாமல் போகிற வரைக்கும் கண்டினியூ பண்ணுறோம். சப்போஸ் இங்கே லைன் ரிமூவ் பண்ணும்போது எட்ஜஸ் இல்லைன்னா அதோட முடிஞ்சிடும். எட்ஜஸ் இருக்குன்னா மறுபடியும் அதில் ஒரு சைக்கிளில் Z2 இருக்குது, அதில் லைனை ரிமூவ் பண்ணுறோம். திருப்பி ஸ்பேனிங் சப்கிராஃப் இருக்குது. இந்த மாதிரி கண்டினியூ ஆகிட்டே போகும். ஓகே, கண்டினியூங் த above process when a graph Gn with no edges is obtained, we obtained a partition of the edge of G into n cycle. ப்ரூவ் பண்ணிட்டோமா? இப்போ தேர்ட் பார்ட் 3 implies 1 ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ தேர்ட் பார்ட் என்ன அசியூம் பண்ண போகிறோன்னு பாருங்கள். இஃப் த பார்ட்டிஷன் ஹேஸ் ஒன்லி ஒன் சைக்கிள், ஒரே ஒரு சைக்கிள் தான் இருக்குது அப்படின்னா G obviously Eulerian since it is connected. சைக்கிள்னால என்ன அர்த்தம்? ஆரம்பிச்ச இடத்துலேயே முடியும், அப்புறம் எல்லாமே கனெக்டடாக இருக்கும். கரெக்டா? அதனால் இது ஆயிலேரியன் வந்துடும் நமக்கு. அதனால் நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு சைக்கிள் இருந்துச்சுன்னா நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, டேரெக்டாகவே இது ஆயிலேரியன் நமக்கு வந்துடும். ஓகே, சப்போஸ் ஒரு சைக்கிள் இல்லாமல் n சைக்கிள்ஸ் இருக்குன்னு எடுத்துல. இப்போ நம்ம போன கேஸில் பார்த்தீங்கன்னா அது ரிவர்ஸ் சொல்ல போகிறோம். ஆப்வியஸ்லி let Z1, Z2, etc. Zn be the cycles forming a partition of the lines of G. Gயில் இருக்க லைன்ஸ் வச்சு நம்ம ஒரு பார்ட்டிஷனாக ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். G is connected சொல்கிறோம் இல்லையா? அப்போ நம்ம எந்த சைக்கிள் எடுத்தாலும் ஏதோ ரெண்டு சைக்கிளில் பாயிண்ட்ஸ் காமனாக இருக்கும். லைனை ரிமூவ் பண்ணி தானே நம்ம கொண்டு வரோம். ஓகே, அப்போ ரிமூவ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா காமனாக ஒரு பாயிண்ட் இருக்கும். ஆனால் அப்போ அந்த 2 சைக்கிளும் வந்து ஈக்குவல் சைக்கிள் கிடையாது. Since G is connected, there exists a cycle Zi not equal to Z1 having a common point V1 with Z1. ஓகேவா? இப்போ இந்த Zi ஏதோ ஒரு Ziக்கு பதில் நம்ம Z2 எடுத்துக்கலாம் இல்லையா? அதுதான் வித்தவுட் லாஸ் ஆஃப் ஜெனராலிட்டி லெட் இட் பி Z2 எடுத்துக்கிறோம். அப்போ Z2 Z1 ரெண்டுமே சைக்கிள், ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிற பாயிண்ட் வந்து V1. அந்த வாக்கை வந்து நம்ம V1லேயே ஸ்டார்ட் பண்ணலாம். The walk begins at V1 and consisting of the cycles Z1 and Z2 in succession is a closed trial containing the edges of these two cycles. ட்ரையல்னு சொல்லும்போது நமக்கு என்ன இருக்கணும்? எட்ஜஸ் ரிப்பீட்டட் ஆகக்கூடாது. கரெக்டா? Continuing this process, we can construct a closed trial containing all the edges of G. அப்போ Z1, Z2, இப்போ Z1ல கொஞ்சம் எட்ஜஸ் இருக்கும், Z2ல எக்ஸ்ட்ரா எட்ஜஸ் இருக்கலாம். ஆனால் காமன் பாயிண்ட் V1. இங்கேருந்து ஒரு க்ளோஸ்ட் ட்ரையல் வருது. இதே போல் நம்ம என்ன பண்ணுறோம்? கண்டினியூ பண்ணிட்டு எல்லா எட்ஜஸ் ஆஃப் G வர மாதிரி நம்ம ஒரு சைக்கிளை ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். அப்போ அதில் பார்த்தீங்கன்னா எல்லா எட்ஜஸும் இருக்கும். அப்படி இருந்துச்சுனால அது நமக்கு என்ன வரும்? ஹென்ஸ் இட் இஸ் ஆயிலேரியன். ஓகே.
அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.